172 உமது கற்பனைகளை எல்லாம் நீதியுள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஆண்டுடைய கற்பனை எப்படி இருக்குது? நீதியுள்ளது சொல்லுமா? நாங்கள் போன வாரம் நம்ம என்ன தியானிச்சோம்? சகரியாவே பயப்படாது, வேண்டல் ஏன் நிறைய விஷயம் தானி சொல்லுமா. அது ஒரு வருஷம் முக்கியமான வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சபத்தை கேட்டாலே வாழ்க்கை பெரிய அற்புதம், ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், வாழ்க்கை கருத்த பெரிய மாற்றத்தை கருத்த சொல்ல என்ன பண்றாருன்னா ஆண்டு ஒன்று பண்றாரு. ஒரு சபத்தை கேட்டாலே குடும்பத்தில் பெரிய காரியம் இருந்தாருன்னா மாற்றத்தை கருத்து ஒன்று பண்றாரு. நீ சொல்லுமா அப்படிப்பட்ட விஷயமாக கருத்தை சொல்றோம். யாரும் எல்லாருமே அவங்க எப்படி பார்த்துருப்பான்னா அற்பமா பார்த்துருப்பாங்க. இவங்க அப்படிப்பட்ட சபத்தை கேட்டாலே வாழ்க்கை கருத்தை சொல்ற நடக்காத விஷயத்தை சபத்தில் என்ன பண்ணி பேசப்பட்டன நடந்தது. யாரும் அது ஏன் நம்ம என்ன தியானிச்சோம்னா அது ஒரு நாளைக்கு மனது தியானிச்சோம். கற்பனை கருத்தை சொல்றோம். அவன் என்ன பண்ணா கை கொண்டு நம்ம கற்பனை அப்படின்னா கருத்தை சொல்ற 10 கட்டளை கருத்தை சொல்றோம். அப்படிப்பட்ட மார்க் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29 32 மார்க் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29 30 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. கற்பனை கற்று சொல்றோம். கற்பனை 4 கற்பனை தேவனுடையது, 6 மனுஷனுக்கு. முதல் கற்பனை என்னது? கீழே உள்ள பூமியிலும் பூமிக்கு மேற்பட்ட தண்ணியிலும் ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் யாரும் ஈஸ்வரத்தை நீ எனக்கு 3ஆவது கற்பனை அவளெல்லாம் பிசிக்கிறீங்களா கதை சொல்ற போது இல்லையா? கதை சொல்றோம். ஆசாரிக்கு நாட்டில் என்ன பண்ண ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை. என்ன ஓய்வு நாள்? எப்படிப்பட்ட கதை சொல்ற கற்பனை நிறைய காரியமே கதை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த கற்பனை கதை சொல்ற மறுக்க போனான்னு சொல்லி கதை என்ன பண்ணான்னா ஒரு மனுஷன் மறந்துட்டான்.
ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? சபைக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். அப்போ சனிக்கிழமை எங்க போனோம்? ஆயுதத்துக்கு போகணும். இப்படிப்பட்ட மனுஷன் மருந்து என்ன பண்ணா? பாவம் செய்யல, குடிக்கல, பிரச்சாரம் பண்ணல, சாராயம் அடிக்கல, கத்தை சொல்லி விற்கிறத பண்ணல. ஆனா அவன் என்ன பண்ணா? வெறுகு பொருள் போயிட்டான். என்ன பண்ணாங்க? அவன் என்ன பண்ணானா? கத்தை காவலை வைத்தான். வெயிட் புத்தகத்தை சொல்லிட்டோம், கத்திட்டு வந்து இதுக்கப்புறம் யாருமே அப்படி செய்யக்கூடாது சொல்லி அவனை கத்த மரணத்தை எடுத்துட்டு போயிட்டார். சொல்லமா கல்லை ஏற்றி அவன் சாப்பிட்டான். என்ன புத்தகம் வச்சு போயிருங்க? 40 என்ன புத்தகம்? 18 அதிகாரம் 40. நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்த்தீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களை ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கல்களிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். கற்பனைகளை கைப்பட வேணும்னா அது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதுக்காக கத்த என்ன சொன்னா எல்லாம் அந்த ட்ரெஸ்ல என்ன பண்ணோம்? தொங்கலாக நாடாக கத்த சொல்ற நாடா எப்படினும் கத்த சொல்ற ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா நாடா மாதிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா கத்த சொல்ற சில ட்ரெஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அவங்க எப்படின்னா முஸ்லீம்ல போடுறவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ல ட்ரெஸ் போட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த நைட் மாதிரி போட்டுருப்பாங்க அதே சொல்லமா அதை கத்த சொல்லுவாங்க ஷார்ட் கத்த சொல்ற சைட்ல நாடா மாதிரி தொங்கல் மாதிரி போட்டுருப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்தா என்ன இருக்குன்னா கர்த்தருடைய கற்பனை கைகள் கர்த்தருடைய கற்பனை பண்ணணும் கைகள் கத்தை சொல்ற கர்த்தருடைய கற்பனை கைகள்னா யார் கத்தை சொல்ற அவங்கன்னா தண்டனை மரண தண்டனை தான் கர்த்தர் புரியுது. எதுக்காக? சபைக்கு வராமல் இருக்குதுக்காக. இல்லை சொல்லுமா செஞ்சதாரியை பாருங்க 32வது வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை ஆலயத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். சனிக்கிழமை ஓய்வு நாள் கர்த்தர் சபைக்கு போல ஆசாரிக்கல ஆராய்ச்சி பண்ணலன்னா என்ன தண்டனா கர்த்தர் சொல்றோம் கல்லை எடுத்து கத்து சாப்பிடும் சொல்லுமா அந்த சட்டை இப்ப இருந்தா செத்துருப்பாங்க இல்ல சட்டை இப்போ தான் இருந்தால் எத்தனை செத்துருப்பாங்க. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரல வருஷத்தை கட்ட சொல்லிட்டு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கவர்மெண்ட் சொல்லலாம் கட்ட சொல்ல 10 சண்டே வரல 8 சண்டே வரல 12 சண்டே வரல இல்லை கட்ட சொல்கிறோம். இப்போ சண்டே வராதனால கட்ட என்ன சொல்றாரு? கல்யாணிந்து கட்ட சொல்றோம். ஓ இனி பார்த்து யாரும் வரல சொல்லமா வேலையா சண்டே லீவ் போடுறோன்னு இனி வரல கட்ட. அப்போ அப்படிப்பட்ட விதமாக நாம் கத்த சொல்றோம் கற்பனை கற்பனை கை கொண்டா கத்த ஜபத்தை கேட்கிறாரு. அந்த தொங்குகளை கத்த சொல்ற எதுக்கு அடையாளமா கத்த சொன்னா கற்பனைகளை சொல்லமா அப்படிப்பட்ட புதிய இருக்க தொங்குகளை நாடுகளை புதிய ஏற்பாடு யார் தொட்டு யார் தொட்டா லோக புத்தகம் பெற்றாருங்க. வெளிப்பாட்டிலிருந்து ஆண்டுடைய வசனத்தை ஓரமா தொடுவாங்க. அதுக்கு வசனத்தை படிங்க. 43 வாசிங்க. தீமோன் பிரதித்திரமாக லூக்கா 8வது புத்தகம்
அவன் மீது அப்பொழுது அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவனாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொந்தமாக்காதபடி இருந்த ஒரு ஸ்ரீ அவருக்கு பின்னக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. எதை தொட்டாங்க? வஸ்திரத்தை தொட்ட உடனே இருந்தது அந்த வஸ்திரத்து ஓரம் என்னது? அது எதுக்கு அடையாளம்? கர்த்தருடைய கற்பனை. அப்ப அவங்க தொட்டாங்க. அது என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய கற்பனை கை கொண்டு தியானிக்கும் போது தியானிக்கும். அப்படிப்பட்ட அந்த தியானத்தை கர்த்தர் சொல்ற வசனத்தை கை கொண்டா, கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டா, கர்த்தருடைய வல்லமை பொருட்பட்டு எப்படிப்பட்ட நோய்னாலும் குணமாயிடும். அது மாத்திரம் கிடையாது, நம்மளால் கர்த்தருடைய கற்பனை கை கொண்டு நடந்தால், சத்தியத்தை கை கொண்டு நடந்தால் நிச்சயமாக அந்த மாற்றம் கர்த்தர் சொல்ற நடக்காத அற்புதம் நிச்சயமா நடக்கும். இங்க பொண்ணுங்க அலையிலே சொல்லுங்க. அப்போ அந்த வஸ்திரத்தை தொட்டாங்க. பெரும்பாடு சுற்றி என்ன பண்ணாங்க? 8 வருஷம் வியாதி இருந்தது. 12 வருஷமா ரத்த போக்கு ஊற்று. கர்த்தர் சொல்றோம் 3 நாள் தாங்க முடியாது. ஜெயிச்சுனால கர்த்தர் சொல்றோம் இல்லை சொல்லுமா, படுத்துருவாங்க, ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. கர்த்தர் சொல்ற பல கர்த்தர் டென்ஷனா இருப்பாங்க. வீட்டிலே கர்த்தர் சொல்றோம் சாப்பாடு இருக்கிறது அது எல்லாரும் டென்ஷனா இருக்கு. இல்லை சொல்லுமா 12 வருஷமா வியாதி இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய கற்பனை ஆகிய வஸ்திரத்தை ஓட்ட தொட்டவுடனே குணமா. அப்போ கர்த்தருடைய கற்பனை நீ கை கொண்டா நம்ம ஆசிரியப்படுவோம், சாவனையும் பாவம் மன்னிக்கப்படும். சொல்றோம் அற்புதம் நடக்கும், இணைகள் நீக்கும். சொல்லுமா வியாபாரம் திறக்கப்படும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய கற்பனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுமா கர்த்தருடைய கற்பனை ஏதோ ஒன்று கர்த்தர் சபைக்கு வந்துட்டு போனா போதும், என் கடமை முடிஞ்சு கிடையாது. அந்த கிறிஸ்தவனா கற்பனை கர்த்தர் சொல்றோம் கை கொள்ளும்போது நாம் ஒண்ணு வந்து கர்த்தருக்கு அன்பு கூறுகிறோம், 2 வந்து மனுஷத்தை அன்பு கூறுகிறோம். சொல்லுமா சொல்றோம் பாபுல கர்த்தர் சொல்ற வார்த்தை கை சொல்றோம் பண்ணலாமா? கர்த்தருக்காக தாண்டி செஞ்சா மீனா செஞ்ச ஒரு பாடல் என்ன பாட்டு? கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை காட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை காட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
வார்த்தைக்காக மீனா ஸ்டேஜ் இதெல்லாம் கற்றுக்கணும்னா கற்றுக்காங்க. நாளுக்காக நன்றியோடு வைத்திருப்பா கடவுளே ஒன்று கூட்டின கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையாக அன்றவரே ரத்தத்தான கண்ணுப்பட்ட உடைய ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து அன்றவரே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படி எங்களுக்கு நியமிச்சு இந்த நாளுக்காக நன்றியோடு வைத்திருக்கிறேன். எங்களை அளவில்லாமல் நேசித்த தேவனே நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்த சிந்தி எங்கள் பாவங்களிலிருந்து எல்லாத்தையும் கழுவி மீட்டெடுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அன்றவரே நீர் கொடுத்த அபண்டன்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு சிறு பங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். கர்த்தாவே எங்களோட ஊழியத்தின் எக்ஸ்டென்ஷனுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். கர்த்தரோட காணிக்கையை ஆசீர்வதிச்சு அன்றவரே இந்த சர்ச்சு பெருகுபடி நான் செபிக்கிறப்பா. எல்லா விதத்திலும் let it increase I pray in Jesus name of God. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் சென்னீரே அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. இசைய எல்லா காரியங்களும் வாய்க்கும் சென்னீரே அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எஸ்பெஷலி பாஸ்டரோட ஒய்ஃபும் அவங்கள 2 குழந்தைங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். மனவிருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து அடவே நீதிமான எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துறீங்க அடவே இந்த சர்ச் அதை பார்க்கட்டும்னு சொல்லி நான் செபிக்கிறேன். அடவே தேங்க்யூ ஃபார் காட். உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடவே மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி செபிக்கிறேன். இயேசுவின் செபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே. ஆமென் ஆமென். வார்த்தைக்காக நம்ம நெடி கற்று சொல்லிட்டு ஆழ்ந்த அறியாமல் கற்று வாங்கி கொடுப்பதாக நான் கருத்தை வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன நீ கூட்டம் குறைஞ்சிச்சு? என்னாச்சு? கூட்டம் குறைஞ்சதா இருக்கு. நிறைய பேர் உங்க வீட்டுக்கே போயிட்டானா? ஓ சரி, இது கூட்டத்தை நிரப்பணும். நீங்களாம் ஜோம் பண்ணி தான் சரியா ஆத்மாதான் பண்ணணும். சபையில் எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஆக்சுவலி 1.5 வாரமா சோமில் உடம்பு எடுக்குது. அவருக்கு தெரியும் மாஸ்டர் ரவிதானி ஒருத்தருக்கு சோம்லாம் இருக்கும்போது அவரே வந்தார். உடம்பு ஃபீவர் அண்ட் கோல்டு பயங்கரமாக. இந்த தடவை எனக்கு அது மாதிரி எதுவும் வராது. பொதுவாக வந்துச்சுன்னா என்னன்னு தெரியல. இந்த ரொம்ப இன்னும் கூட ஃபீவர்லாம் இல்லை, கோல்டு இல்லை. ஆனால் இப்போமாவது ஒரு தடவை இருமல் வருது. நல்லா ஜோம் பண்ணிக்கிறேன் சரியா? இப்போ உண்மையிலே எவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடியே பாஸ்டர் ஒரு பிரசங்கம் எடுத்துட்டாரு. எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவருக்குள்ள சமாதானமாக இருக்கீங்க? எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கீங்க? எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிறவங்க நல்லா அல்லேலூயா சொல்லுன்னு பார்ப்போம். நான் சமாதானமாக இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாரும் சமாதானமாக இருக்கிறீங்க, நிம்மதியாக இருக்குது. சமாதானமாக இல்லை, அம்மா கை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல. ஓகே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தமாக இருக்குது. இன்னைக்கு அது வெறுமையாக திருப்பி போகக்கூடாது. ஒரு தீர்மானத்தோடு நம்மளை ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு திட்டத்தோடு படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் குறித்த ஒரு வரைபடம் ஆண்டவர்கள் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில
நம்ம முன்னேறி செல்லும் போது தான். எப்படி முன்னேறி செல்வது? ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேதத்தை வாசிப்பதிலும் அவர் மேல் இன்னும் உறுதியாக நம்பிக்கை வைப்பதிலும் அவரை பற்றி கொள்வதிலும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சும்மா ஆண்டவர் அழைக்கல. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவுறுங்க உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை அவரே எடுத்துக் கொள்வார். தத்தளித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்கள் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆகுவார். இருதயம் ஒடுங்கி போயிருந்தால் ஆண்டவர் தேற்றுவார். உடைக்கப்பட்ட உங்களை உருவாக்குவார். நொந்து போன உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வந்திருந்தாலும் அவரே உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தில் பலவீனமா வந்தால் அவரை சுகமாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். 1 பேதுரு 2:24. ஹல்லேலூயா. கடன் பாரத்தோடு வந்திருந்தால் கடனை அடைக்கிறதுக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருவார், ஆற்றலை தருவார், நம்பிக்கையை தருவார், ஐடியாஸை தருவார், கான்செப்ட்ஸை தருவார், வேலையை உருவாக்கி தருவார். வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுப்பார், வியாபாரத்தை கொடுப்பார், உங்கள் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆனா இருதயம் அவருக்கு நேராக திருப்புங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து ஹல்லேலூயா, இயேசுவை உம்மை போல என் குணத்தை கொடுங்க என்று கேளுங்க. இயேசுவை போல குணம் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், நிச்சயடக்கம், இவைகளே ஆண்டவருடைய குணங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணங்களை கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னும் மனத்தாழ்மை கொடுங்க, இன்னும் பொறுமையை கொடுங்க, இன்னும் நீதிய பொறுமையை கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க என்று கேளுங்க. பரிசுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யணும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தை நிரப்பட்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை மூடட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய செக்கினா மகிமை இந்த இடத்தை மூடட்டும். பரிசுத்த ஆவியானவர், I welcome you, Holy Spirit, in this place. You fill this place with your mighty power. You touch each and everyone who are assembled here. You take control of this hour. It is not me, it is you, Lord, who is going to minister to the people. Hallelujah, hallelujah. It is not me, Lord, it is you, Lord, it is you, it is you. Oh, Parishuddha Aaviyanavaru, you take control, you rule, reign and have dominion over the spirit, soul and body of the people who are assembled here, Lord. Hallelujah. You take control of them, you take control of them, you take control of them, you take control of them. Holy Spirit, நல்ல வாயை தரங்க. Hallelujah. அவருடைய மகிமை இந்த இடத்தை மூடட்டும். அவருடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். உங்க பாத்திரத்தை நிரப்பட்டும். உங்கள் பாத்திரத்தை நிரப்பட்டும். அவருடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படட்டும். அவருடைய அக்னி ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அரண்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். பாண்டேஜ்கள் உடைக்கப்படட்டும். சாபத்தின் கயிறுகள் கலாத்தியர் 3:13 படி கேன்சல் ஆக்கப்படட்டும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கோபம், எரிச்சல்கள் நீங்கட்டும். பாவங்கள், குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னிப்பீராக. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கட்டும். வாயின் வார்த்தைகள், உதடும் தார்மார்களை மன்னிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நல்ல வாயை தரங்க. வாயை அடியை வைத்திருந்து தரங்க. ஹல்லேலூயா. மகிமை 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 நிரப்பட்டும். மகிமை நிரப்பட்டும். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரும் ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். Touch and deliver and heal them. தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்குங்க. தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்குங்க. இயேசு தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்குங்க.
பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு நாடி நரம்பு தசைகளுக்குள்ள உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும், அதுவே உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். இந்த இடத்தை இந்த தயத்தை நிரப்படும், இந்த தயத்தை நிரப்படும், இந்த தயத்தை நிரப்படும், இந்த தயத்தை நிரப்படும். மகிமை 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 ஓ குளோரி மகிமை நிரப்பட்டு உங்கள் மகிமை உங்களுக்கே மகிமை உங்களுக்கே மகிமை மாற்றமே நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. ராமா ராமா ஓ ராமா ராமா ஓ ரிமா ராமா ஓ ராமா ராமா ஓ ராமா ராமா ஓ ரிமா ராமா ஓ ராமா ராமா ஓ ராமா ராமா ஓ ரிமா ராமா ஓ ராமா ராமா ஓ ராமா ராமா ஓ ரிமா ராமா ஓ ராமா ராமா ஓ ராமா ராமா ஓ ராமா ராமா ஓ ராமா ராமா ஓ ரிமா ராமா ஓ ராமா ராமா ஓ ராமா ராமா. ஆவியானவர் நீங்க கிரியை செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாக என்னை மீட்கிறேன், பலியாக என்னை மீட்கிறேன். பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, நீர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், நீர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறவேனோ, அதை நான் மறவேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, 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 எஜமானனே, என் இயேசு ராஜனே. அவர்களுடைய வாழ்க்கையில் எஜமான இருந்தார். பாரங்கள், சுமைகள், கவலைகள், வேதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் இறக்கி வைக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். சங்கீதம் 55, 21, 22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்கிறார், அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் ஒருபோதும் உன்னை தள்ளாட விடமாட்டார், அவர் உன்னை எப்படி கைவிடுவார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவர் நாமத்தை பதிலாகினார். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கிறது. ஒருவரும் கூட்ட முடியாது. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உள்ள
உழைத்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே அழைத்தீரே உம் சேவைக்கு அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே எஜமானனே என் இயேசு நாதரே எஜமானனே என் இயேசு நாதரே. ஆவியானவர் நீங்க பேசுங்க, நான் கேட்கிறோம். என் வாயில் உள்ள வல்லமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. அது 100 லட்சங்களாய் கோடிகளாய் ஒருத்தர் வாழ்க்கையை போய் தொடரும். வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இந்த பாட்டு உங்களுக்குள்ள தோணிச்சுட்டே இருக்கும் இந்த வாரத்துல, சரிங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கும். அப்பொழுது ம். 5 தாலந்தை வாங்கினவன் ம். வேறு 5 தாலந்தை ம். கொண்டு வந்து, ம். ஆண்டவனே, ம். 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன். ம். அவைகளைக் கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆக்சுவலி நான் இதை பத்தி பேச விடுறேன். ஒரு காலம் கொடுத்தவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? குறைச்சி வச்சாரு. ஏன் குறைச்சி வச்சாரு? புரியுமா? இந்த அர்த்தம் தெரியுதா? ஏன் ஒரு காலம் கொடுத்து குறைச்சி வச்சாருன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் ஸ்டடி உண்டா இல்லையா? ஆக்சுவலா பைபிள் ஸ்டடி உண்டு. சரி, சொல்லுங்க. நல்லா வீட்டுக்கு போட்டு ராசமா லைன் போயிட்டாரா? தெரியல தெரியல தெரியல. இங்க வந்து பாஸ்டர் சொல்லிட்டு வேற நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் ஆயிடுச்சுன்னா பயந்துட்டு, ஆ? நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் ஆயிடுச்சுன்னா ராஜா கேட்பாரு. பிஸ்னஸ் பண்ணது லாஸ் ஆயிடுச்சா? ஒரு காலம் வச்சு ஒரு பிஸ்னஸ். சரி, ஓகே. அது சொல்றாங்க, பரவாயில்ல தம்பி, அட்லீஸ்ட் சொல்றாங்க. அது யூஸ் பண்ணா போயிடுமோ அப்படின்னு பயத்துல. கரெக்ட், பரவாயில்ல. வாசல் பொண்ணு கரெக்டாக சொல்லிட்டா. அப்படிதான் இருக்கணும். யூஸ் பண்ணா நான் போயிடுவோன்னு பயமா? பயம் வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் ஒழுங்குங்க ஒழிய மனுஷனுக்கு கண்ணியை வருவீங்க. அதனால கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நடக்க வேண்டும். ஆனா நான் சொல்ல வந்தது அது இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் தான். வாசிங்க. அவனுடைய எஜமான் ம். அவனை நோக்கி, ம். நல்லது, ம். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, ம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய். பாருங்க, 5 தாளந்து வச்சிருந்தவர் வந்து 10 தாளந்து ஆகிட்டார். தாளந்து என்னன்னு புரியுதா? தாளந்துனால என்னன்னு புரியுதா? இப்போ நீங்க என்ன வேலை செய்றீங்க? டெலிவரி வேலை செய்யுங்க. வேற டெலிவரி வண்டி வச்சு டெலிவரி சைக்கிள். சரி, அது ஒரு தாளம் தெரியுமா? தாளம் தான் இல்லையா? தாளம் இல்லையா? அது கூட டேலண்ட். இப்போ வேற என்ன டேலண்ட் இருக்கு உங்களுக்கு? வேற எந்த டேலண்ட் இல்லை. சரி, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு? சரி, கற்பனையில யோசிப்பீங்க. சரி, பைபிளை நேசித்து பின்பற்றுவீங்க. அதான் தாளந்து கேட்டேன். என்னது என்னது? வேலை இல்லையே. என்ன வேலை வேணும்?
என்ன வேலை வேணும்? இல்லை என்ன வேலை வேணும்? இப்போ இன்னைக்கு வேலை கிடைச்சிடும். என்ன வேலை வேணும்? இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன வேலை கொடுத்தா உங்களால் செய்ய முடியும்? எல்லா வேலையும் செய்யும். உங்களுக்கு வேலை சரி ஆமையும் சொல்றாரு. சரியா? நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு. உங்களுக்கு என்ன காலம் இருக்கு? ஆத்மா உங்களுக்கு என்ன காலம் இருக்கு? உனக்கு என்ன காலம்? வாழ்ந்த காலம் என்னது? பாடுறது பாடுவீங்களா? உனக்கு என்ன காரணம்? எடுத்த டிசிஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எடுத்த டிசிஷன் தம்பி உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? கிரிக்கெட் விளையாடுவியா? Football. நல்லா படிப்பியா? மேக்ஸ் போடுவியா? சயின்ஸ் மேக்ஸ். மேக்ஸ் நல்லா போடுவேன். இப்போ ஆண்டவர் வந்து 5 காலங்கள் கொடுத்தாரு. ஒரு ஆள்கிட்ட அவன் 5 வந்து மல்டிப்ளை பண்ணான். அவர் நம்ம கடவுள் வந்து எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப 5 அப்பம் வச்சு 2 மீன் வச்சு ஏற்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தணும். அடுத்து கொஞ்சம் நல்ல வாசி கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் என்னுடைய ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்னன்னா உண்மை. பேச்சுல உண்மை, நடக்கையில உண்மை, வேலையில உண்மை, வியாபாரத்தில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, கணவன் மனைவிக்கு உண்மை, மனைவி கணவனுக்கு உண்மை, பிள்ளைங்க பெற்றோருக்கு உண்மை, எல்லா இடத்திலும் உண்மை. கரெக்டா சொல்றது? கரெக்டா? அப்ப வந்து நம்ம இங்க உள்ள உலகத்துல இருக்கிறவங்கள நம்ம உண்மை ஏமாத்திடலாம். உண்மையா இருக்கிற மாதிரி சொல்லி ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவர் ஏமாத்த முடியுமா? முடியாதா? முடியாது. நம்ம எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அதுதான் சீக்ரெட். இதுதான் ரகசியம். நீ உண்மையா இருந்தீங்கன்னா வேலை கிடைச்சது. பயப்படாது. வேலையா இல்லை சரியா? வேலை கிடைக்கும். தைரியம் நல்லா சந்தோஷமா இருக்கு. உங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது சங்கீதம் 24 உன் மனோரத்தின்படி உனக்கு தந்துருந்தி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். வேலை வந்து ஒரு பெரிய விஷயம். ஏதேன் தோட்டத்தில் அவர் உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் அவர் என்ன சொன்னாருன்னா, ஆக்சுவலி மனுஷன் வந்து நெத்தி வேர்வை செஞ்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்னடா புதுசா சொல்றாருன்னு பாக்குறீங்களா? பைபிள்ல போட்டுருக்கீங்க. என்ன பைபிள்ல அப்படிதான் போட்டுருக்கீங்க. அப்படி பைபிள் சிந்தி அது எப்போ போட்டிருக்கு? இந்த சொல்லிட்டாங்க பாரு. பாவம் எங்கிருந்து வந்துச்சுன்னா கீழ்ப்படியாம வந்துச்சு. பாவம் எங்கிருந்து வந்துச்சு? மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால பாவம் வந்துச்சு. பாவத்து நிமித்தம் சாபம். தெரியாம பண்ணாங்க பாவம். இல்ல, பாவத்து நிமித்தம் சாபம், சாபத்து நிமித்தம் மரணம். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களுக்கு தெரியாம பாவம் செய்யறாங்க. இப்போ நான் ஒன்று செய்யுங்கன்னு சொல்றேன், நீங்க அது ஜஸ்ட் ஆப்போசிட்டா வேற ஒன்று செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை மீறி ஒரு சக்தி, கெட்ட சக்தி. கொஞ்சம் நான் வந்து ஒன்று செய்யுன்னு சொல்றேன், உங்களை கீழ்ப்படின்னு சொல்றேன். நீங்க அதை விட்டுட்டு அதுக்கு நேர் எதிர்பார ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன சொல்லுவீங்க? தப்புதான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏதேன் தோட்டத்தை கொடுத்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு, என்ஜாய் எவ்ரிதிங். நீ போய் அந்த ஒரு பண்படுத்து, அந்த மாதிரி வேலையை தான் செய். எது செடி நடு, ஒரு விதையை போடு, அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அவனும் நீ வேலை செஞ்சு நெத்தி வேலை செஞ்சு அப்படியே சிந்துனாதான் உனக்கு சாப்பாடுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, தோட்டம் இருக்கு, தோட்டத்தை பண்படுத்திக்கப்பா அப்படின்னு. ஒரு ஆக்குபேஷனா அவரே உண்டாக்குனார், கொடுத்தார். ஒரு வேலையை அவரே உண்டாக்கி கொடுத்தார். புரியுதுங்களா?
அப்ப என்னாச்சு, மனுஷன் கீழ்ப்படியல. மனுஷனும் மனுஷி 2 பேரும் தான். உடனே ஏவாள் தான் முதல்ல சாப்பிட்டாங்க, அப்புறம் ஆதாம் தான் சாப்பிட்டாரு, அந்த கணக்குல வேண்டாம். 2 பேருமே கீழ்ப்படியாதனால பாவம் வந்துச்சு. பாவத்தை நிமித்தம் சாபம் வந்துச்சு. சாபத்தை நிமித்தம் தான் நெத்தி வேலை செஞ்சு உழைக்கணும்னு பைபிள்ல போட்டு புரியுதா? பாவத்தை நிமித்தம் வந்த சாபம், சாபத்தை நிமித்தம் வந்த மரணம். ஆனா அந்த மரணமே 935 வருஷம் ஆச்சு ஒரு மனுஷன் இறந்து போறது. அப்ப கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அதிகாரியாக இருப்பான். நீ உண்மையா இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். இப்போ அவர் சபைக்கு வரலான்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொன்னார். உள்ள கஷ்டம். சபைக்கு சபை நடக்கும் போது வாஸ்துக்கு தான் அந்த வேதனை தெரியும். சரிங்களா? எல்லாரும் நீங்கள் வரணும், ஆண்டவர் வழியில் நடக்கணும், அவர் வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்கணும். அவர் இதில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவரும் பிரயாசிக்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, இங்கே சபை நடத்துகிறாரு. ஆனால் வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? நம்ம நிறையா சாக்கு போட்டு சொல்கிறோம். அப்போ திருப்பி வாசி, கொஞ்சத்தில் அது வாசி. அப்போ பாருங்க, நீங்க உங்களை எங்க தூக்கி வைப்பாருன்னு பாருங்க. காட்ஸ் பிரின்சிபிள் இருக்குல்ல, காடோடைய திட்டம் வழியே அவர் சொல்றதை கீழ்ப்படுத்திட்டா போதும். கீழ்ப்படுத்திட்டா எங்கேயும் தூக்கி வச்சுக்கணும். புரியுதா? கீழே கடந்தவங்களை தூக்கிலாம் மேல கொண்டுருக்காரு. நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாதவங்களுடைய கீழே கடந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஏன் தெரியுமா? சிம்பிள் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். எப்படி கீழ்ப்படிறது? நீங்க ஆண்டவரோட நடக்கும் போதுதான். நீங்க ஜெபம்ங்கிறதே என்ன? நீங்க மட்டும் ஜெபம் பண்ணி உங்களுடைய குறிப்புகளை சொல்றது இல்லை. அவர் உங்களோட பேசணும், நீங்க அவரோட பேசணும். அவர் சொல்றதை எழுதி வச்சு கீழ்ப்படியணும். இது செய்யாதனா செய்யக்கூடாது, போகாதனா போகக்கூடாது, இதை செய்யினா செய்யணும். அது எப்படி நான் அறிந்து கொள்றது அப்படின்னா, உங்க இருதயத்துல உணர்த்துவார் அவர். சரியா? இப்ப நான் இன்னைக்கு இந்த மெசேஜ் எடுத்துன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இங்க என்ன பேசணும் ஆண்டவரே சபைக்கு அப்படின்னா, உண்மை உள்ளவனை பற்றி பேசு. இப்ப நம்ம உண்மையா இருக்கோமா? பேச்சுல உண்மை, நடக்கையில உண்மை, வேலையில உண்மை, எல்லாத்துலயும் நம்ம உண்மையா இருக்கமான்றதுதான் முக்கியம். ஊழியத்துல உண்மை, சரிங்களா? தசமபாவம் கொடுக்கறதுல உண்மை, காணிக்கை கொடுக்கறதுல உண்மை, உற்சாகமா கொடுக்கறதுல உண்மை. இப்படி எல்லா விதத்திலையும் ஆண்டவர். குடும்பத்துல உண்மை, கணவன் மனைவியிடத்துல உண்மை, மனைவி கணவனிடத்துல உண்மை, வேலை ஸ்தலத்துல உண்மை. நீங்க செஞ்சு பாருங்க. கஷ்டமா இருக்கும். நீ உண்மையா இருந்து பக்கத்துல உள்ளவன் கலத்தம் பண்றான், அவன் ஏமாத்துறான், அவன் கவலை செய்யறான், அவன் திருடுறான், ஏதோ பண்ணிட்டு போறான். ஆனா நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு உங்களுக்கு அற்புதம் செய்யாம இருக்கிறதுக்கு அவர் ஒரு உண்மை அநீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவன். நீதியை சரி கட்டுவார். சரிங்களா? வேலையெல்லாம் கொடுத்துருவாரு. அவருக்கு பெரிய இதே கிடையாது, பெரிய கஷ்டமே கிடையாது. வேலைன்றது அவருக்கு ஒரு சாதாரணம். ஆனா நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க பேச்சுல உண்மை, எல்லா இடத்துலயும் நீங்க உண்மையா இருக்கிறீங்களான்றத நம்ம இன்னும் கொஞ்சம் வசனங்கள். எத்தனை மணி இருக்கும்? 11. சரி, இதெல்லாம் கணிதமா இருக்கேன். Matthew 25:23. அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கிறாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தேன். பாருங்க, உயர்வு எங்க இருந்து வருது பாருங்க. உயர்வும் கனமும் மரியாதையும் எங்க இருந்து வருது? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, கொஞ்சத்துல அவர் கேட்கிறாரு ஆண்டவர், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, பேச்சுல எல்லாத்துலயும் உண்மையா இருந்தா, எங்க கொண்டு போய் வைப்பாருன்னு சொல்ற.
அப்போ இது ரொம்ப சீரியஸான இது. நமக்கு பெரிய உயர்வு வராத காரணம் நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறோம், ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம். வேலைக்கு போகும்போது 9 மணிக்கு உள்ள பஞ்சு கை வைக்கணும்னா நம்ம என்ன பண்றோம்? 8:55 தான் போயிடும். நான் சபைக்கு மட்டும் ஏன்னா அங்க வேலை போயிடும், இங்க எதுவும் போகாது, ஆசீர்வாதம் டிலே ஆகிடும், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? லூக்கா 12:41-42. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே பணி கொடுக்கப்படும், எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் எப்படி கேட்கிறாரு ஆண்டவர்? சரி, கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? புதிய பாடல ஒரே ஒரு வார்த்தையில என்டையர் பைபிள் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, வீணா சொல்லக்கூடாது. ஆமா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். புதிய பழைய பாட ஐயா சொன்னாரு கட்டளைகள் இல்லைங்களா? 10 கட்டளைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புதிய பாடல புதிய உடன்படிக்கையின்படி இப்ப நம்ம புதிய பாடு கிறிஸ்தவர்கள் இல்லையா? முதல்ல தெரியலையா? இதெல்லாம் தெரியணும். புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்கள், சரியா? இப்ப புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிருக்கு பைபிள்ல. சொல்லுங்க பாப்போம் தம்பி. நான் உங்களுக்கு அனுப்புறேன், வேலை நிறைய வேலை. இந்த ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. புரியலையா? புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஐயா புரிஞ்சுதா? யார் சொன்னா? சூப்பர், கை கொடுங்க. அவருக்கு நல்லா கை தட்டுங்க. இதுதான் எதிர்பார்த்தேன். நம்ம இடத்துல அன்பு பிற இடத்தில் அன்பு பொறாமப்படாது, அன்பு சினம் கூடாது, அன்பு போட்டி கூடாது, அன்பு அன்பு தப்புகளை நாடாது. இப்படி அன்பு சொல்லிட்டே போறோமா? ஒரு அதிகாரம் ஃபுல்லா அன்பா இருக்கு. என்னை உங்களை நீங்களே நேசிக்கிறது போல பிறரை, யார? கிறிஸ்துவை அறியாதவர்கள் கத்தோலிக்கரை நேசிக்கணும். முதல்ல கத்தோலிக்கரை நேசிக்க முடியுமா? முடியாதா? முடியல. நம்ம பரிசையை நாவி உள்ள உட்கார்ந்துருக்க பரிசையை மாதிரி ஆயிடக்கூடாது. புரியுதா? எல்லாரையும் நேசிக்கணும். சரி, அவங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தது கத்தோலிக்க சபை தான். சரிங்களா? சிஎஸ்சி பீப்புள் நேசிக்க முடியுமா? ப்ராட்டஸ்டன்ட் ஒன்றே நாங்கள் ஒயிட் நைட் போட்ட வெந்தயவசக்காரெல்லாம் நேசிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? என்னை நேசிக்கிறது போல. அப்ப நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, விவேகத்தோட இருந்தா, கர்த்தர் உங்களை உரிய ஆதாரிக்கிறார். பழைய பாடு 24:10. Genesis 24:10. 24:9 and 10. அப்பொழுது அந்த ஊழியக்காரன்
ஊழியக்காரன் ம். Genesis 24:19. 9 and 10. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் ம். தன் கையை ம். தன் எஜமானாகிய ம். ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து ம். இந்த காரியத்தை குறித்து ம். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ம். பின்பு அந்த ஊழியக்காரன் ம். தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் ம். 10 ஒட்டகங்களை ம். தன்னுடனே கொண்டு போனான். ம். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் ம். அவன் கையில் இருந்தன. ம். அவன் இருந்து புறப்பட்டு போய் ம். மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ம். போதும். He was obedient, prayerful, tactful, faithful, waited on God for guidance and honored and praised his master. அப்போ பாருங்க, நமக்கு ஊழியத்திலும் சரி, இப்போ பாஸ்டர் ரவிஞானியோடு நீங்கள் எல்லாம் இணைந்து ஒரே மனமாய், ஒரே இருதயமாய், ஒரே சிந்தையாய், ஒரே யோசனையாய் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சபை பெருகுமா பெருகாதா? பெருகுமா பெருகாதா? இந்த சபை பெருகுனா என்ன, பெருகாதுனா எனக்கு என்ன? நான் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. பயங்கர நல்லவங்களா இருக்காங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ரொம்ப நல்லவரா நீங்க? அப்ப அவர்தான் கேட்டுக்கல, அவர்தான் நல்லா பதில் சொல்றாரு. சரி, அப்ப ஆபிரகாம்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் பாருங்க, அவர் பையனுக்கு கொண்டு வரக்கூடாது, அவரு எவ்வளவு உண்மையா இருக்காரு. பிளம்பிங் வேலை எங்கள் வீட்டில் நடந்துச்சு. அப்போ அதையும் சொல்லி அவங்க வீட்டில் ஒரு 30-40 வருஷமா வந்துட்டு இருக்கோம். அவர் பாருங்க, ஒரு இயேசு அறியாத ஒரு வீட்டில் போய் ஒரு பிளம்பிங் வேலை பார்த்துருக்காரு. அவர் ஏதோ பிடபிள்யூடி இன்ஜினியர், உண்மையா இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டார், வீட்டில் ஒரு வெளியில ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு ரூமே கொடுத்தார். எப்படி? அவர் ஊர் பாண்டிச்சேரி, இந்த ஹரிக்கு பாண்டிச்சேரி. மெட்ராஸ்ல வாடகை எடுத்து தங்கி பிளம்பர் வேலை பார்க்க முடியுமாங்க? சொல்லுங்க. அது பண்ண முடியாது. அது மட்டும் சத்தம் அதிகமா வருது. இல்ல வரட்டும். அப்ப ஒரு ஆண்டவர் அறியாதவர் பாரு, எவ்வளவு கண்ணியமா, எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு பொறுமையா அவர் நடந்துட்டா, அவருடைய நடக்கையை பார்த்து, அவருடைய உண்மையை பார்த்து, நீ இதே இடத்துல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் காலேஜ். அதே ஒரே ரூம்ல அந்த பொண்ணையும் வச்சிருக்காரு. அந்த கொடுத்து ஐயா இறந்து போயிட்டாருங்க. அந்த அம்மாட்ட சொல்லிட்டாரு, நீ நானும் உயிரோட வரைக்கும் இந்த ஹரி இங்கே தான் இருப்பாரு. அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிருந்தாங்கன்னா ஆண்டவரை எல்லா பேருமே ஏற்றிருப்பாங்க. உலகமே ஏற்றிருக்கும். நீங்க செய்யலான்றீங்க, நீங்க செய்யல படம் தான் செய்வேன். அவர் நான் சொன்ன கான்டெக்ட் வேற, அவர் வேற மாதிரி சொல்றாரு. சரி, எனிவே நல்ல சகோதரர் பரவாயில்ல. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உண்மையா இருக்க பாருங்க, ஆண்டவர் அறியாது. வீடே கொடுத்து, ஒரு ரூமே கொடுத்து, உள்ள பாத்ரூம்லாம் கட்டி கொடுத்து, எல்லாம் கொடுத்து, வசதியை கொடுத்து, ஃப்ரீ சர்வீஸ். எங்கப்பா தங்கியிருக்க? திருவண்ணூர்ல அந்த சார் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். அந்த சார் இருக்காரா? இல்லை, இறந்துட்டார். அப்ப அந்த கொஞ்சத்துல உண்மையோட பார்த்து, இங்க ஒரு இந்த திருப்பூர்ல ஒருத்தர் குடியிருந்தாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிபிஎம் சபைக்கு போறார். ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸ் எத்தனை பேர் தெரியும்? தேனாம்பேட்டில் இருக்குல்ல, ஏஜிஸ் ஆஃபீஸ் தெரியுமா? தெரியாது. அது என்ன, அது தமிழ்ல என்ன சொல்றது? ஆடிட்டர் ஜெனரல். சரி, இது தெரியுமா? வருமான வரி. வருமான வரி இல்லை, அது இன்கம் டேக்ஸ். ஆடிட்னா எப்படி சொல்றது? சொல்லி நம்ம அண்ணா அறிவாலயம் தெரியுமா? அது பக்கத்து பில்டிங், அது ஆடிட்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க ஒரு ஆடிட்டருக்கு
இந்த சகோதரர் இங்கே தான் இருந்தார், உங்க காரப்பட்டையிலாம் சிபிஎம். அவர் போய் அந்த அதிகாரிகிட்ட வேலையெல்லாம் கிடையாது, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அவர் காரை தொடச்சி காய்கறி வாங்கி விட்டு முடிஞ்சா அவர் கை காலில் அமைக்கி விட்டு உண்மையா இருந்துக்கிறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகிறது முன்னாடி என்ன பண்றாரு, அவர் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவர் பியூனா வச்சுட்டு போயிட்டார் வேலைக்கு. இப்போ நீ சூப்பரண்ட் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சும்மா ஒன்றும் இல்லைங்க, உண்மையா இருந்தா ஒரு உலகப்பிரமான வேலை பாருங்க, எப்படி பாருங்க, சாதாரண இருந்தவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் படிக்கல, 10வது படிச்சுட்டாரு. ஆனா இங்க வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல சூப்பரண்ட் தான் இருக்காரு. அதே அவர் அந்த அதிகாரி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அவர் பாருங்க பியூன்லேருந்து அப்படியே ப்ரொமோஷன் ஆகி வந்து சூப்பரண்ட் ஆகிட்டார். மாஸ்டர் தெரியும். எத்தனையோ பேர் சொல்லிட்டு போவாங்க. யோசிப்பு குழியிலிருந்து கொண்டு போய் போட்டாங்க. எங்க போட்டாங்க? யோசிப்பு கவனிக்கணும் நல்லா. அதுக்குதான் கேட்கறது கேள்வி. எது போட்டாங்க? பயப்படாங்க, சொல்லுங்க. குழியிலிருந்து எங்க போனாரு? அடுத்து யோசிப்பு இருக்காருல்ல, பைபிள் யோசிப்பு குழியில தூக்கி போட்டாங்களா அவங்க பிரதர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் எங்க போனாரு? எகிப்து போனாரு. எங்க போனாரு? அடிமையாக போனாரு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. போத்திபார் வீட்டுக்கு போனாரு. போத்திபார் வீட்டுல உண்மையா இருந்தாரு. அவர் போத்திபாருக்கு துரோகம் பண்ணல, கடவுளுக்கும் துரோகம் பண்ணல. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கும் துரோகம் பண்ணல, போத்திபாருக்கும் துரோகம் பண்ணல. அவர் மனைவி அவரை தவறான இதுக்கு இழுத்த போது கூட அவர் ஓடினார், பாவத்தை செய்யலாம். முதலாவது என் கடவுளுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் பண்ண முடியும்? இரண்டாவது என் போத்திபாருக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? பேர்பட்ட ஒரு இருதயம் யோசிப்பு. அதனால யோசிப்பு செஞ்சதெல்லாம் வாய்ப்பு. கர்த்தர் யோசிப்போட இருந்தார், அவருடைய கிருபை இருந்தது, அவர் செஞ்ச காரியம் எல்லாம் வாய்ப்பு செய்தார். புரியுதுங்களா? அப்ப நம்ம உண்மையை பார்க்கறாங்க. அந்தரங்க வாழ்க்கையில நீங்க தனிப்பட்ட அறையில் இருக்கும்போது நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க? உங்க நோக்கம் என்ன, உங்க திட்டம் என்ன, உங்க யோசனை என்ன, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. சிலர் இருக்காங்க, டீ கடைக்கு கூட்டு போய் 12 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்துட்டு நம்மள்கிட்ட 3 ரூபாய் கறந்துவாங்க. அப்படிங்களா? இப்படிப்பட்ட ஆளும் பாருங்க. தெரிஞ்சதாலும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்படிலாம் நான் காலேஜ் படிக்கும் போது எல்லாருக்கும் அந்த ஹோட்டல்ல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அதுக்காக வருவாங்க பசங்க, கூட படிக்கிற பசங்க. கடைசியில் அக்கௌண்ட் ஆயிடும் இந்த கடையில். சாப்பாடு தானே சாப்பிடுங்கப்பா, என்ன வேணுமோ சாப்பிடும், மட்டன் சிக்கன் என்ன வேணா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில தான் அக்கௌண்ட். ஆசீர்வாதமா இருக்கீங்க, அதனாலதான் அவர் கரெக்டா தான் இருக்காரு. அப்ப நம்ம எல்லாத்தையும் ஆண்டு சரி ஆராய்ந்து அறிகிறார். தொடர்ந்து வாசிப்போம். பாருங்க, யாத்திராம் 6:3. விட்டுருங்க. சரி வாசி. சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும்
ம். ஈசாக்குக்கும் ம். யாக்கோபுக்கும் ம். தரிசனமானேன். ம். ஆனாலும் ம். யெகோவா என்னும் என் நாமத்தினால் ம். நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஏன் 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 அறியப்படவில்லை? வாஸ்தவ ஒன்றே கேட்கிறேன் கேள்வி. ஏன் அறியப்படவில்லை? தெரியல. ஏன் அறியப்படவில்லை? பெரிய கேட்கறது இங்க பார்க்கலாம், அங்க இங்கேயும் பார்க்கக்கூடாது. சரி, ஏன் அறியப்படவில்லை? வீட்டு வைக்க போட்டு உள்ளிட்டாரு, சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஒயிட் வைக்க தான் ரொம்ப பிடிக்கும், நானும் போடுவேன். சொல்லுங்க, ஏன் அறியப்படவில்லை? அப்ப கரெக்டா சொன்னீங்க, இப்ப வரமாட்டேங்குது பதில். யாருமே வரமாட்டேங்குது. நீங்க யாரு சண்டே ஸ்கூல் இதெல்லாம் யூத் மீட்டிங்லாம் இருக்கா, அதெல்லாம் சொல்லணும், எல்லாம் அந்த பதிலாம் சொல்லணும். ஏன் அறியப்படல தெரியுமா? 400 வருஷமா முறுமுறுத்திட்டே இருந்தாங்க. ஐயோ, என் தேவன் எதுவுமே செய்யல, எனக்கு எதுவுமே பண்ணல. ஜனங்க முறுமுறுத்தா ஆண்டவர் வந்து நீங்க எதுவுமே வாங்க முடியும், வாங்கவே முடியாது. சல்லி காசு வாங்க முடியாது. பணம் எல்லாத்துக்கும் உதவும் சொல்லி பிரசங்கி 10 அதிகாரத்தில் போடுது. பணம் தேவையா தேவையில்லையா? 400 வருஷமா பணம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி பணமே இருக்க மாட்டாங்க, அப்பயே கொடுத்துருக்காங்க ஆண்டவருக்கு. ஓ, நீங்க ஆண்டவருக்கே அறிவுரை சொல்றாரு. என்ன மாதிரி எப்படி ஆண்டவருக்கே அறிவுரை சொல்ற மாதிரி. ஆண்டவர் 400 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா ஆசீர்வதிச்சிருந்தாரு. அதை படிக்கணும் ரைட்ல. அதை பயங்கரமா ஆசீர்வதிச்சு நல்லா இருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ராஜா மாறிட்டாரு, எகிப்துல ராஜா மாறிட்டாரு. அவங்க வந்து யோசேப்பு கூட தயவும் கிருபையும் இருந்ததுனால அந்த ராஜா வந்து யோசேப்பு சொன்னதெல்லாம் செஞ்சாரு. அவங்க குடும்பத்தை, அந்த இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் பாதுகாத்து நல்லா வச்சிருந்தாரு. அந்த ராஜா போய் இன்னொரு ராஜா வந்தோடனே அவங்க ரொம்ப கடினமான இருதயமாயி இஸ்ரேல் ஜனங்களை நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நசுக்க ஆரம்பிச்ச உடனே வேலைன்னா அந்த மாதிரி வேலை அவங்கள வாங்கியிருக்கணும். காலையில் இருந்து செங்கலை அடுக்கணும், ராவும் பகலும் அடுக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்தி கொஞ்சமாக கூலியை கொடுத்து சாப்பாடு ரொம்ப கம்மியாக கொடுத்து ஒரு அடிமைத்தனத்தில் அவங்கள நடத்திட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குமுறிட்டாங்க. முறுமுறுத்து எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள் அப்படின்னு சொல்லி ஜனங்க குமுறினாங்க. உங்களுக்காக இவ்வளோ நேரம் பேசுகிறேன். அடுத்து நம்பர்ஸ் என்ன ஆகும்? இது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆறு 7 என்ன ஆகும்? 12 6 7 12. அப்பொழுது அவர் ம். என் வார்த்தைகளை கேளுங்கள். ம். உங்களுக்குள்ளே ம். ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் ம். கர்த்தராகிய நான் ம். தரிசனத்தில் என்னை ம். அவனுக்கு வெளிப்படுத்தி ம். சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ம். என் தாசனாகிய மோசேயோ ம். அப்படிப்பட்டவன் அல்ல. ம். என் வீட்டில் எங்கும் ம். அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில சும்மா ஒன்றும் தெரிஞ்சு கொள்ள மாட்டார் ஆண்டவர். உண்மை உள்ளவன். மோசே எப்படி? வீட்டுல உண்மை உள்ளவன். ஏன்னா மோசே மட்டும்தான் தீர்க்க சொல்லுமா? இப்ப கேட்குறீங்களா? நெல் மட்டும்தான் தீர்க்க சொல்லுமா? உங்களுக்கு வராதா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்ப பழைய ஏற்பாடு காலத்துலலாம் ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் இருப்பாரு. அப்புறம் அந்த தீர்க்கதரிசி போனோம்னா இன்னொரு தீர்க்கதரிசி ஏற்படுத்துவார் ஆண்டவர். ஆனா இப்பவும் ஜனங்க என்ன பண்றோம்? தீர்க்கதரிசியை நாடி ஓடணும். ஓடுறீங்களா இல்லையா? நீ ஓடலையா? நிறைய பேர் ஓடுவாங்க. ஓடி இருக்கு, முன்னாடி நான் ஓடி இருக்கேன். அது வரணுமே. ஓடி இருக்கு. அது எப்படி பெந்தேகோஸ்தே இதுல போடாம இருக்கும்னு ஓடி இருக்கேன். அதோட எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் கேட்கிறேன். இப்ப யாருமே பண்றது இல்ல, தீர்க்கதரிசி மதிக்கிறது இல்ல. மதிக்கிறது இல்லைன்னு சொல்லவே ஆனா போறது இல்ல. அப்ப மோசே எல்லாவற்றையும் திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை
அவனுக்கு வெளிப்படுத்தி ம். சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஐயோ என்ன அவதான் இருதயம் கடினமாயிடுச்சு. அப்ப என்னன்னா உண்மை மோசே எல்லா விஷயங்களும் உண்மையா. அப்ப ஆண்டவர் வந்து அந்த உண்மையை பார்க்கிறார். ஜாப் கொடுத்துருவாரு. ஒரு வேலையில உண்மையா இருந்தீங்கன்னா ஞானமா இருந்தீங்கன்னா கரெக்டா? உண்மையாக எங்க இருந்தாலும் உண்மையா இருந்தா எந்த ஆபீஸையும் பிடிக்காது. அப்ப மோசே என் வீட்டுல உண்மையோடு இந்த வசனத்தை படிக்கும்போது அப்படியே நான் அழுதுருக்கேன். எவ்வளவு உண்மையோட இருந்திருக்காரு. அவங்க சொந்த தங்கச்சியே இவருதான் தீர்க்கதரிசியா, இவருக்கு தான் ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு அவங்களுக்கு புஷ்டம் வந்துருச்சு. எது வந்துருச்சு? புஷ்கரம் வந்துருச்சு. வைராக்கியம் உள்ள ஆண்டவர். ஏன் புஷ்டம் வந்துச்சுன்னு கேளுங்க ஒரு கேள்வி. ஏன் புஷ்டம் வந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல மோசே பயங்கரமா பயன்படுத்தினார். ஒரு மோசையை வச்சு எத்தனையோ லட்சம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வணைந்து, ஆனா முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இறுதிய கடினத்து நிமித்தம் கடைசி அந்த கானான் தேசத்துல வாக்குத்தத்தம் உள்ள தேசத்துக்கு போனது எத்தனை பேரு? எத்தனை பேரியா? 2 பேர். 2 பேர். சரிங்களா? ஏன்? இறுதிய கடினம், கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு, இது நிமித்தம் உள்ள போக முடியல. நம்ம அந்த இடத்துல போய் பார்க்க ஆண்டவர் திரும்ப செய்தார். அது ஜோர்டான்ல இருந்து மோசே நின்று பார்க்கணும். அப்படியே அங்கிருந்து அப்படி தாண்டிங்கன்னா இங்கிருந்து அந்த பீட்டு மாதிரி இங்கிருந்து அப்படி பார்த்தா அந்த கானான் தேசம் போய், ஆனா மோசையை பார்த்தா ஆண்டவர் சொல்லிட்டாரு உள்ள போக முடியாது. அப்பேற்பட்ட மோசே, உண்மை உள்ள மோசே, செப்டர் அவர் வச்சிருந்த கோலை வச்சு முதல் தடவை தண்ணி வரலன்னு சொல்லி ஜனங்க கஷ்டப்படுத்தும் போது அந்த கோலை அடினாரு, தண்ணி வந்துச்சு. 2வது தடவை கோலை வச்சு பேசுன்னு சொன்னாரு. ஒரே ஒரு தான் கிறிஸ்து உங்களுடைய வெண்ண தோஷம் கர்மம் அங்க பிரதிஷ்டைக்காக சிலுவையில் அறையப்படணும். ஆனா ஒரே ஒரு தடவை தான் சிலுவையில் அறையப்பட முடியும். 2வது தடவை கிறிஸ்து அறையப்பட முடியாது. அதனால நீ பேசுப்பா பாறையை பார்த்து அப்படின்னாரு. மோசே என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களுடைய பிரஷர் தாங்க முடியாம அடிச்சுட்டாரு. அண்ணி வந்துச்சு. மோசே வாழ்க்கையில கை கெட்டுனது வாய் கெட்டாம ரொம்ப ஜாக்கிரதையான வார்த்தை. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கோம். நிறைய பேசலாம். நல்லா இருக்க வசனம் வெயிட்ஃபுல் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே புரியுதா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அவர் நேரத்துக்கு அதிகாரியாக. அது எதுவா இருக்கு, நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அல்லது என்ன தொழில் பண்றீங்களோ அல்லது என்ன பண்றீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் தான். ஆனா நீங்க உண்மையா இருக்கு, உண்மை உள்ளவன் தான் அவர். இந்த உண்மை எங்கிருந்து வரும்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்திற்கு வரும், அவரை தேடுறதுல வரும், அவருக்கு நடுங்குறதுல வரும், அவர்கிட்ட ஜெபம் பண்றதுல வரும். அடுத்து அவர் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பயமும் நடுக்கமும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசாட்சியின் படி நீங்க நடக்காது. உண்மை உள்ளவனை அவர் தேடி இந்த காலகட்டத்தில்
மோசே என் வீட்டில் உண்மை உள்ளவராய் ஹalleluya glory ஊழியத்துல உண்மை, குடும்பத்துல உண்மை, வேலையில உண்மை, பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில உண்மை, கணவன் மனைவிக்கு முன்னாடி உண்மை, மனைவி கணவனுக்கு முன்னாடி உண்மை, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல உண்மை, வேலை ஸ்தலத்திலே நம்ம உண்மையா இருப்பது, வியாபாரத்துல உண்மையா இருப்பது, மற்றொரு இடத்துல சொல்வதிலே உண்மை, பேசுவதிலே உண்மை, நடக்கையிலே உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனை ஆண்டவரை பார்க்கிறார். நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தா அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக இருந்தார். அப்படின்னா என்ன? ப்ரமோஷன், ப்ரமோஷன், பயங்கரமான ப்ரமோஷன், பயங்கரமான உயர்வு, பயங்கரமான உயர்வை அவர் கொடுப்பார். பயங்கரமான உயர்வை அவர் கொடுப்பார். அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உன்னுடைய இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். உண்மையா இருந்தால்தான். உண்மை உள்ளவனை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹalleluya எல்லாம் வாய் திறந்து ஹalleluya. நான் எந்த ஏரியாவில் உண்மையா இல்லை ஆண்டவரே, அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். என்னை கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க என்று கேளுங்க. ஹalleluya உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க என்று கேளுங்க. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, என்னை கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க என்று கேளுங்க. இருதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கேளுங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரேயும் சேவைக்கு என்னை அழைத்தீரேயும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் சத்தத்தின் மூலமாக அவருடைய வல்லமை இறங்கி இருக்குது. எஜமானனே, என் இயேசு கரங்களை தட்டி இயேசுதான். மனிதன்